நம்ம ஆவிக்குரிய வாழ்விலும் ஒரு துக்கம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய பாவங்களை நினச்சி தங்களுடைய துக்கத்தை தங்களுடைய முகத்தில் துக்கத்தோடையே இருப்பாங்க. தங்களுடைய எண்ணங்களில் துக்கத்தோடையே இருப்பாங்க. ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரா, நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டனான்னு ஒரு சந்தேகத்தோடைய துக்க முகத்தோடய வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நெகட்டிவாக நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கந்தையான எண்ணங்களை தன்னுடைய வாழ்க்கையில் முன்னாடி வச்சுட்டு அதைவே நினச்சி வாழ்நாள் முழுசும் துக்கத்தோடே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு துக்கமாகவே இருப்பாங்க. ஒரு சிலர் நல்ல ஆண்டவர் வச்சிருப்பாரு, ஆனால் என்ன பண்ணுவாங்க, துக்கமுகமாகவே இருக்கிறதுனால கிழிந்து ஓட அணிஞ்சிருப்பாங்க. ஜென்ம சுபாவத்தை மாற்றி இருக்க மாட்டாங்க, சுயங்களை சார்ந்து செயல்படுவாங்க. இந்த துக்கங்கிற அடிமைத்தனத்திலேயே மூழ்கி கொண்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. எப்படிப்பட்ட துக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டை பெருசாகி விவாகரத்துக்கு நேராக போயிடுச்சு, டிவோர்ஸ் போயிடுச்சுன்னா அந்த டிவோர்ஸை நினச்சி நிறைய பேர் துக்கமாகவே இருப்பாங்க. வியாதியை நினச்சி துக்கமுகம் உள்ளவர்களாக இருப்பாங்க. பண பிரச்சனையை நினைத்து துக்கமுகம் உள்ளவராக இருப்பாங்க. வேலை இல்லைங்கிற துக்கம் இருக்கும். திருமணம் ஆகலை தன்னுடைய பிள்ளைக்குங்கிற ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். திருமணமாகி குழந்தை இல்லைன்னு வச்சுங்களேன், குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு துக்கமுகத்தோடைய நிறைய பேர் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இப்படி துக்கத்துக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் சொல்லி நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோங்க. நம்முடைய ஆவி மாத்திரமல்ல, ஆத்மாவும் துக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால சரீரம் என்னாகும், பாதிப்படையும், தூக்கம் வராது, வியாதி உள்ளவர்களாக இருப்பாங்க, நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இதுதான் துக்கமுள்ளவர்கள், துக்க வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். அடுத்தது துக்கத்துக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம்.